குடும்ப பெண் வீட்டிலிருந்து படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எழுந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு வீடியோ பதிவு தாங்க இது. இந்த வீடியோ பதிவை கேட்கும்போது நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஆஃபீஸர் ஆகி இந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் வர வைப்பேன். ஓகேங்களா? இது என்னுடைய குரூப் 4 கவுன்சிலிங் மெமோ. 171 வினாக்கள் போட்டு 1652 ஓவரால் ரேங்கு. 27ஆம் தேதி அடுத்த வாரம் திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு எனக்கு கவுன்சிலிங். இந்த டைம் இந்த நாள் சென்னையில் இருப்பேன். கண்டிப்பாக நினச்சி பாருங்கள், இந்த நேரத்துக்கு முன்னால் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. மேஜர் எண் பாருங்கள் 41. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த நாள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும். நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து இங்கே போயிட்டு இந்த இடத்துல நின்று என்ன செய்யணும், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். நான் எடுக்க போகிறேன். அந்த நாளுக்காக தான் ஆவலாக காத்துட்ருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும். எப்போவுமே உங்களுடைய எண்ணம் மட்டும் எப்படி இருக்கணும், உயர்வாக இருக்கணும். நான் பாஸ் பண்ணுறீங்க பண்ணலை அதை விட்டுருங்க. இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும். உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் நீங்கள் வைங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை வைக்கிறது. அதை வைக்கும்போது என்ன பண்ணும், நம்ம மைண்டில் நம்ம வச்சுட்டோம், கண்டிப்பாக போஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ட்லேயும் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்துருங்க. நான் என்ன பண்ணுவேன், என் பையன்கிட்ட வந்து சொல்லுவேன், பாஸ் பண்ணுறது பண்ணாது அடுத்த விஷயம். சொல்லுவேன், தம்பி அம்மா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டா உனக்கு இது வாங்கி தருவேன் அது வாங்கி தருவேன் அப்படின்னு கேட்பேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன கேட்பான், அம்மா இந்த வருஷம் போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த டைமில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் அதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மோட்டிவாக மாற்றணும். நம்ம பையனே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம், அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம போஸ்ட் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி என்ன பண்ணணும், நம்ம மனசுக்குள்ளே உண்டு பண்ணணும். நம்ம படிக்கிற வரை என்ன பண்ணுவாங்க, யாருமே நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணி பேச மாட்டாங்க, டிமோட்டிவாக தான் பேசுவாங்க. உன்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, உனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்க போதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதையுமே என்ன பண்ணிக்காங்க, காதில் வாங்கிக்காதீங்க. நான் வீட்டில் இருந்து மட்டும்தான் படித்தேன், எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகக்கூடாது, ஸ்கூல் புக் மட்டும்தான் படித்து குரூப் 4 மட்டும் இல்லைங்க, குரூப் 2 அண்ட் 2E ப்ரிலிமினரி ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். யார் எந்த இன்ஸ்டியூட்டில் எங்கேருந்து படித்தாலும் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. அதை இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இன்ஸ்டியூட்டில் லட்சக்கணக்கில் படிக்கிறவங்கள விட வீட்டில் இருந்து படிக்கிறவங்க தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு, உங்களோட குறிக்கோளை என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த தருணம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் என்ன பண்ணணும், நம்ம வைக்கணும், டிபி மாற்றணும், எல்லா இடத்துலையும் பண்ணோம் அப்படின்னா அதை நினச்சாவே நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குங்க. யாரோட மோட்டிவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளை டிமோட் பண்ணுறவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு வாழ்த்துக்கள், இவ்வளோ கஷ்டப்பட்ட, இதுக்கு முன்னாடி நம்மளை லூஸ் ஆகிற போகிற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீ படிச்சுட்டே இருக்க லூஸ் ஆக போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி வாழ்த்துக்கள், சூப்பர் படிச்சுட்ட அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கால் பண்ணி, அக்கா நீங்கள் எப்படி படிச்சிங்க, நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டையும் நினச்சி பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பேசுகிறாங்க, நம்மளை பாராட்டுறாங்க. ஒரு போஸ்ட் வாங்கிட்டோம்னா இதுக்கு முன்னே நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணாதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, நம்மளை பாராட்டுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வெளியில் போகையில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வர நேரம்லாம் பாஸ் பண்ணிட்டியா எத்தனை வருஷம் படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கண்ணில் சிக்காமல் நம்மகிட்ட கேட்பாங்களும் தப்பிச்சு போட தருணங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம பட்ட கஷ்டம் என்னங்க பெருசாக கஷ்டப்பட்டுட்டோம். புக் எடுத்து படிக்கிறது ஒரு கஷ்டமாக, டெய்லி ரொட்டீனாக எவ்வளவோ ஒர்க் பண்ணுறோம் வீட்டில். அதே மாதிரி சைட் பை சைடாக புக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம படிச்சுட்டு இருக்க போகிறோம். நான் படித்த டைமு கம்மி தாங்க. எக்ஸாம் டைமில் 4 மாதம் மட்டும்தான் உள்ளே வந்து நான் படிக்கிறது. ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் டெய்லி வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு எரிச்சல் வந்துடும். இப்போ என்ன அப்படின்னா, புதுசாக படிக்கிறவங்க கண்ணை மூடிட்டு என்ன சொன்னாலும் படிக்கிறாங்க. ஆல்ரெடி படித்து முடித்தவங்க தான் பல சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணாதீங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கேட்குறவங்க
நம்மளை போட்டுறவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், எதையும் காதில் வாங்காதீங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தேவை ஒரு போஸ்ட். எங்களுடைய வில்லேஜில் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் ஜாப்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அப்போலேருந்தே என்னுடைய தாட்டை மட்டும் எப்போவுமே நான் ஹையாக தாங்க வச்சுருப்பேன். நான் அடையிறது 2வது பட்சம். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொன்னது மாதிரி நம்மளுடைய கனவு கண்டிப்பாக என்னதான் உயர்ந்த கனவாக இருக்கணும். எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவை ஹையாக வச்சு நீங்கள் அதை நோக்கி உங்களுடைய குறிக்கோள், சிந்தனை, முயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவை என்ன பண்ண முடியும், உங்களால் அடைய முடியும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அடைவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த வருடம் இதே நாள் என்ன பண்ணணும், நீங்களும் உங்களுக்கு கையிலையும் ஒரு போஸ்ட் இருக்கணும். எனக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை பாருங்கள் கவுன்சிலிங். கரெக்டாக எத்தனாம் தேதி, 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கவுன்சிலிங் ஹாலில் எனக்கு ஒரு போஸ்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதாவது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பேன், நான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். எடுத்துகிட்டு என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னுடைய சந்தோஷமான தருணங்களையும் கண்டிப்பாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவ் வரும். இந்த அக்கா மாதிரி என்ன பண்ணணும், நானும் படிக்கணும், ஒரு நாள் இந்த இடத்துக்கு போகணும், என் ஃபேமிலியோடு போகணும், பசங்களோட போகணும், நம்ம பசங்களை கூட்டி போயிட்டு சென்னை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த இதில் இருந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க போது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த தருணங்களே செம்மையாக இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இடத்த வரணும், நீங்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து பார்டரில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா எஃபோர்ட் போடணும். பிகினர்ஸாக வர்றவங்க கண்ணை மூடிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க. பாருங்கள் 171 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். 1600. எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 1600 பேர் தான் இருக்காங்க. இது வந்து ஓவரால் ரேங்க், ஓகேங்களா. கம்யூனல் ரேங்க் வந்து 660 சம்திங் வருது எம்பிசியில். இது ஓவரால் ரேங்க். படிக்கிறவங்க 170க்கு மேலே போடுறவங்க எத்தனை பேர், 1600 பேர் தான் இருக்கிறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 170 கொஷின் போட்டுட்டீங்க அப்படின்னாவே நான் உங்கள் கையில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும். அங்கே படிக்கிறவங்க, இங்கே படிக்கிறவங்க, 180 போட்டவங்க, 170 போட்டவங்க, 180 190 யாருமே போட போகிறது இல்லைங்க. நம்மளை மாதிரி தான் எல்லாருமே படிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கொஷின் தெரியலையா, அது அவங்களுக்கு கட்டாயம் தெரியாது. அவங்க அடிக்கக்கூடிய கொஷினை என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடக்கூடாது, அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1600 பேர் எனக்கு மேலே இருக்காங்க. 171. இந்த 171லேயே கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டுமே வந்து எனக்கு 2-3 பேர்கிட்ட கேட்குறேன். அவங்களும் வந்து 1900லாம் போயிடுது கம்யூனிட்டருங்களை. ஒரே மார்க்கில் தாங்க இருக்காங்க. அந்த 500 பேர் 1000 பேர் இந்த 2000 பேர் போஸ்ட் எடுக்கக்கூடியவங்க 171 விட்டு 172, 2 மார்க் 174 எடுத்தவங்களாம் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகிறாங்க. என்னுடைய 3 கொஸ்டின் நான் கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே 2 கொஸ்டின் விட்டேன். அதெல்லாம் சேர்த்து போட்டிருந்தா இன்றைக்கி ஃபஸ்ட்டு செகண்ட் டே கவுன்சிலிங்கே போயிடலாங்க. பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருந்து தான் படித்தேன். எங்கள் ஊர் பசங்கிட்ட மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி தான் படித்தேன். கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். நீங்களும் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் டெஸ்ட் பேஜுக்கு மட்டும்தாங்க நான் 500 1000 வந்து பே பண்ணி டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் வாங்கி போட்டிருப்பேன். மற்றபடி மெட்டீரியல் எல்லாம் ஸ்கூல் புக்கு மட்டும்தான். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்னே நின்று ஒரு நாள் ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களோட ட்ரீம் போஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிங்க, படிங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு போஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் பேசுனது உங்களுக்கு மோட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் படிக்க இனிமேல் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, பின் வாங்காதீங்க. பேசுகிறவங்க பேசட்டும். கண்டிப்பாக அவங்க பேசுனதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு நாள் மாறும். நம்மகிட்டையே நம்மளை பேசினவங்க என்னோடைய பையனுக்கு சொல்லிக் கொடு, என்னோடய பொண்ணுக்கு எப்படி கைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற நாளும் வரும். அந்த நாள் வர நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. எதையும் மனசில் போட்டு குழப்பக்கூடாது. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட். ப்ரைவேட் ஜாப் போகுமா, கவர்மெண்ட் ஜாப் போகுமா, இதில் கிடைக்குமா, அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வைக்கக்கூடாது. படிக்கணும், வேலை வாங்கணும், அது மட்டும் மைண்டில் ஃபிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸை ரீச் பண்ண முடியுங்க. ரொம்ப 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 நான் ஹாப்பியாக இருக்கேன். இது என்னோடய கவுன்சிலிங் மெமோ, கவுன்சிலிங் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு நாள் அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.